நல்லா இருக்கிறீங்க. மற்றது உங்கள்ட இந்த தம்பின்ற நடிப்பு டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப இதாக சொன்னாங்க, ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. நம்ம எனக்கு விளாங்கல, உண்மையாக விளாங்கல எனக்கு என்னன்னு. அது என்ன சொல்ல வாரீங்க? அங்கே கிணத்துலாம் தண்ணி அங்கே நிற்குது கொஞ்சமாக.
வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதான். நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இது வந்து பொன்மனை என்று சொல்கிற ஊர், அதாவது கன்னியாகுமரி என்று சொல்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற பொன்மனை என்று சொல்கிற ஊருக்கு தான் வந்து நிற்கிறேன். தக்காளி என்று சொல்கிற ஒரு கிராமத்தில் இங்கே வந்தேன். என்ன குடிக்கொண்டு வந்தவராருன்னு சொன்னால் இங்கே இருக்கிறேன். அண்ணா இங்கே வாங்க. வணக்கம். வணக்கம். இந்த அண்ணா தான் குடிக்கொண்டு வந்தவர். என்னென்னா கன்னியாகுமரி வர்றதுக்கு முக்கியமான காரணமே அதாவது வந்து எங்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும், அதாவது இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குதாம். அதாவது உச்சரிப்பில் சரி, அதை பழக்க வழக்கங்கள் அதில் இல்லை. நான் நிறைய இடத்துல வீடியோ எடுத்திருக்கிறேன். அந்த இதில் நீங்கள் பார்ப்பீங்க, பார்க்க கூட விளங்கும். மற்றது எங்கள் இடத்துல இருக்கிற மாதிரி இலங்கையில் இருக்கிற ஊருண்ட பெயர் கூட இங்கேயும் இருக்குது. உதாரணம் புத்தளம், வழக்கம்புரைன்னு சொல்லி அது நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒன்று என்றான். இங்கே என்னதுக்கு இப்போ வந்தேன்டா, இப்போ என்னோட இருக்கிற இந்த சிறுவர் இருக்கிறார், நீங்கள் வாங்க. இவர் வந்து ஒரு படம் நடிச்சிருக்கிறார். அது நான் யூடியூப்பில் பார்க்க இவர்கிட்ட படம் ஒன்று வந்தது. இந்த இடத்துல சிறுவர் இருக்கிறார், இவர் வந்து படம் நடிச்சிருக்கார். நீங்கள் பார்த்துருங்களானே அந்த படம் நல்லா இருந்தவனு கேட்டார் ரோமண்டன். அப்போ இவரை சந்திக்கணும். ஏன்னாட்டா இவன் ஊர் கொஞ்சம் வித்தியாசமான நல்ல வடிவாக இருக்குது. இவரோடையும் கதைப்போம், மற்றது இவர்கிட்ட இந்த இடங்களை சுற்றி இருக்கிற ஊர்களையும் பார்ப்போம். மற்ற உங்களோட ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல வாழை, இந்த ஊரில் வாழை, மாங்காய் மரம் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி காவு இருக்கு, கோயில் இருக்காங்க. அதாவது திரைப்படம் வந்து நான் இதில் இன்டர்நெட்டில் பார்த்தேன். நான் திரைப்படம் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வேற ஒன்றும் இல்லை, சின்ன வயசுல அந்த காடலை கலெக்ட் பண்ணிய மாதிரி தான் எடுத்திருந்து எங்களுக்கும் சந்தோஷமா தான் இருந்தது படத்துல போறது. அது எல்லாமே உங்களுக்கு இந்த படம் நடிக்கிற முதல் திறமை இந்த படம் என்ன பழகிறதுக்கு எவ்வளோ ஆழம் எடுத்தது? Liquor drinking is injurious to health. நல்ல வேலை நீ அண்ணன் ஜப கூட்டத்தை போகல. அண்ணன் ஜபத்தை போகலையா? இது எப்படியா வழி கண்டுபிடிச்சு வந்தியா? நான் இங்க ரப்பர் கொட்ட போறேன். இவன் நம்பு சங்க ஜோசப் தங்க பண்டிகை எவ்வளவு ஒட்டு கறக்கலாம் வேண்டாம் சொல்லி அவன் இதுல கட்டி வச்சுன்னு அதோட ரப்பர்ல அப்படியே ஆசிட்டான் கை பத்து போவோம். நான் எத்தனை காட்டு இருக்கேன்னா எத்தனை ரூபா கொண்டு வந்த? ரெண்டாளா இது வேலை இல்ல, மழை இல்லையாண்ணா. என்ன இவரோட தான் போயிட்டு இருக்கீங்க வில்சன் காட்டுறதுல. நடிச்சு பழகிறதுக்கு எவ்வளோ ஆழம்? ஒரு மாசம் எடுத்தது. ஒரு மாசத்துல உங்களை பழக்கிற எல்லாம் இவே இல்லானோ? தம்பி அந்த போஸ்டர் எடுத்து காட்டுங்க, படத்தின் போஸ்டர் இதுதான் பாருங்க. அந்த படம் ஏற்கனவே நான் யூடியூப்ல ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். ஆனாலும் இதில் பாருங்க, இந்த யூடியூப்ல போய் பார்த்தா அங்கே முதல்ல QR கோட் இருக்குது. இப்போ இதில் இருக்கிறது நீர், இதில் இருக்கிறது யார்? இது தென்காசியில் உள்ள சாம். சாம். இப்போ அவர் நடிச்சவர் இந்த படத்தில்? இல்லை இல்லை. இந்த உங்களை இவர் படத்தை பார்த்தீங்களோ? பாருங்க, முதல் குமரி திரைப்படம். இது என்ன அர்த்தம் காரியம் தெரியுமா? எனக்கு இது விளங்கல, உண்மையாக விளங்கல எனக்கு என்னன்னு. அது என்ன சொல்ல வாரீங்க? இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, ஏதோ காரியம் இருக்கு அப்படியோ? கன்னியாகுமரியில எல்லாரும் தெரியுமா? விளங்கல. இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது கன்னியாகுமரி எல்லாரும் தெரியுமான்னு கன்னியாகுமரி லாங்கில் அது சொல்லியிருக்கு. காரியம்னு சொன்னா விஷயம் விஷயம். ஓ, விடயம் தெரியுமா? விடயம் தெரியுமா? அந்த படத்தின் அதாவது ஒரு எதிர்பார்ப்புக்காண்டி சொல்லி இருக்கிறீங்க. சரி, உங்களோட வீட்டை உங்களோட அம்மாவை காட்ட முடியுமாக்கா? அம்மா யாரா நிற்கிறோம்? அப்பா மட்டும். அப்பா நிற்கிறாரு, அங்கே நிற்கிறாரோ? கதைக்கலாமோ? வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறீங்க. இந்த படத்தை இயக்குனது தயாரித்தது வந்து சாது பர்லிங்டன். நான் அதில் இணை இயக்குனராக அப்புறம் படத்தொகுப்பு பண்ணோம். இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுவன் சாமுவேல் படத்தில் சாமுடைய கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக ஆள் நம்ம கிடச்சிருச்சு. இந்த
ராஜேஷ் கேரக்டருக்கு வந்து சாது நிறைய பேரை தேடிட்டே இருந்தார். அப்போ கொரோனா டைம் நிறைய பேர் வருவாங்க வீட்டுக்கு. அப்போது இவனை ஆக்சுவலி வந்து இந்த படத்தில் நடிக்க வைக்கிற மாதிரியே இல்லை. காலையில் வருவான், டிசிப்ளின்டாக ஒரு இடத்துல இருப்பான். வேற ஒரு பையனை தான் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 30 நாள் பக்கத்தில் வந்து இன்னொரு பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம். சில காரணங்களால் அந்த பையனால் நடிக்க வைக்க தொடர்ந்து முடியலை. அப்போது இவன் டெய்லி அங்கே வந்துட்டே இருப்பான். இவனை நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். இவன் நடிப்பானான்னு தெரியல, இவனுக்கு நடிப்பு அனுபவமும் இல்லை. ஆனால் ரொம்ப டிசிப்ளின்டான பையன். சாதுவுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓகே, நான் இப்போ அவன் எப்படின்னா அவனோட நடிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒன்று சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்படியே அதை உணர்வுகளோடு வெளிப்படுத்துவான். சும்மா ஒப்பிக்க மாட்டான், உணர்வுகளோடு வெளிப்படுத்துவான். ஆனால் மற்ற நேரத்தில் நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னா இவனை அதை பெர்ஃபார்ம் பண்ணான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே ஒரு நல்ல டிசிப்ளின்டான பையன் ஃபஸ்ட்டு. அப்புறம் டெய்லி ரிஹர்சலுக்கு வருவான். ஷூட்டிங் அப்போவும் கரெக்டாக வந்து கடைசி நாள் வரைக்கும் வந்தான். அதே போல் படத்தில் வந்து சாம் தான் ஹீரோ. பட் ராஜேஷ்ன்ற இவனுடைய கதாபாத்திரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேர் கிடச்சிது எல்லாருக்குமே. கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்லை, சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா இவனுடைய நடிப்பு தான் எல்லாருமே வந்து கேட்டாங்க. ஸோ ஏன்னா எல்லாரோடையுமே ஒண்டி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அவ்வளோதான் அவனை பற்றி சொல்கிறதுக்கு. நானே அவன் ஊருக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். நீங்கள் நேராக பார்த்துருக்கீங்க? ஆமாம். அவனுக்கு ஊருக்கு வந்திருக்கிறது இன்னைக்கு தான் வந்து. இல்லைன்னா அவன் தான் அங்கே வருவான், டெய்லி கூட்டிகிட்டு வருவாங்க. முக்கியமாக என்னன்னா இந்த ஒரு விஷயம் வந்து இந்த வருஷம் வந்து 2024 வந்து கிட்டத்தட்ட 200 படங்களில் வந்து சிறுவன் சாமுவேல் படத்தை வந்து குழந்தை நட்சத்திரம் அப்படின்ற இதில் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதில் ஒரு 4 படங்கள் நாமினேட் ஆயிருந்தது வந்து விருதுகளுக்கு, ஆனந்த விகடன் திரைப்பட விருதுகள். அதில் இவனும் ஒரு ஆள். சிறந்த குழந்தை நட்சத்திரம் இவனும் 4 பேரில் கிட்ட. அந்த என்ன படம் வந்து சித்தார்த்தோட சித்தான்னு ஒரு படம், இன்னும் 2-3 படங்கள், எல்லாமே பெரிய பெரிய படங்களுக்கு இல்லை. அது வந்து இவனுக்கு ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம். தொடர்ந்து இவன் அது ஒரு கேரியராக எடுத்துக்கிட்டான்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். நல்லா நடிக்கக்கூடிய ஒரு பையன். சரி, உங்களுக்கு விருப்பமான நடிகர்கிட்ட பேர் என்ன? விஜய். அது சரி. சரியா, சரி தம்பி. இதான் பாருங்க அந்த சிறுவனுடைய வீடு. என் அப்பாவோட கதைக்க போகிறோம். தம்பி போகிறார் முன்னுக்கு. வரலாமா? கன்னியாகுமரியில் இருக்க ஊர் பாருங்க. கிணத்துலாம் தண்ணி அங்கே நிற்குதுங்க கொஞ்சம். சிறுவன் சாமுவேல் நடிக்க அந்த தம்பி இந்த வீட்டடி தான் வந்துருக்கிறோம். அவன் அப்பா பிள்ளை பிடிக்கிறார் பாருங்க. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. மற்றது உங்கள்ட இந்த தம்பியின் நடிப்பை பற்றி என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? விளங்கல? நலமா இருக்கும். நல்லமா இருக்கிறீங்க. இந்த சிறுவன் வந்து படம் பார்த்தீங்களா? வேட்ட திரைப்படம் முதல் இவற்ற முகத்தை திரைப்படத்தில் வாக்க உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்ச்சிகள் இருந்தது? அதாவது எப்படி நீங்கள் நினைச்சீங்க? ஹை லெவல் நல்லா இருந்தது. அப்போ வேலை செய்யணும் இங்கே அவர் ஹஸ்பண்டா? அவர் வேலைக்கு போக மாட்டாரு, வீட்டுல தான் இருப்பாரு. நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறேன். ஆமா, ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறேன். ஹவுஸ் கீப்பிங்ல சூப்பர்வைசரா வேலை பார்க்கறேன். அப்ப குடும்பத்தை கொண்டு நடத்துற நீங்க? ஆமா, நான் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சரி. இப்ப இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் நல்ல டேலண்ட் உண்டு அவனுக்கு ஆக்டிங்ல. நல்லா வந்துருவானுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. 6 படங்க வந்ததுல அவனோட படம் வந்து ஆனந்த விகடன்ல வந்து அவனோட படம் வந்து செலக்ட் ஆயிருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம பிள்ளை இவ்வளவு ஒரு எத்தனையோ கோடி ரூபாய் சம்பாதிக்கிற படங்களுக்கு மத்தியில இந்த சின்ன பட்ஜெட்ல என்னோட பிள்ளையோட படம் வந்ததுல நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம். அது அவனுக்கு ஒரு அவார்டு கிடைச்சது மாதிரி தான். உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமா, எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இந்த இதுல இருக்க எல்லா பகுதி அவனை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ். அப்ப பள்ளிக்கூடங்கள் அதில் என்ன கதைச்ச இவரை பற்றி டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப இதா சொன்னாங்க, ரொம்ப பெருமையா சொன்னாங்க. நம்ம ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு ஒரு பையன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆக்டரா. ஆனா அந்த படம் ஃபர்ஸ்ட் இறங்கின போது யாருக்குமே தெரியல. தியேட்டர்ல வந்து யூடியூப்ல வந்து அப்படி வந்ததுக்கு பிறகுதான் நிறைய மக்களுடைய அது கொஞ்சம் பரவலா வந்தது. அதுக்கு பிறகு நிறைய அவங்க இவனோட ஃப்ரெண்ட்ஸுகள், அடுத்து அந்த காலேஜில் உள்ள இந்த ஸ்கூல்ல உள்ள மற்ற டீச்சர்ஸ் எல்லாருமே நல்ல சொன்னாங்க. நல்லா கதைச்சு. ஆமா,
சரி இப்ப இவர் அவனை கூப்பிடுவாங்க சிறுவன் சாமுவேல் அப்படின்னு. எங்க போனாலும் தெரிஞ்சவங்க அவனை அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒரு கல்யாணத்துல போனாலும் டே சிறுவன் சாமுவேல் இருக்காண்டா அப்படிதான் சொல்லுவாங்க. அது கேட்கறதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு இது சந்தோஷம். எனக்கு அவனை நான் காலேஜ் வரை படிப்பிச்சு விட வேண்டியது என்னோட கடமை. அவனோட டேலண்ட்ல அவனுக்கு என்ன எப்படி ஆகணுங்கிறது இருக்கோ அவன் அது போல ஆகிடும். ஆக்டரா வரணும்னு அவனுக்கு இது இருந்துச்சுன்னா அவன் ஆக்டரா வரட்டும். இல்ல வேற ஏதாவது இதுன்னா நம்ம படிப்பிச்சு விட வேண்டியது பெற்றோருக்கு கடமை. அதை மட்டும் நம்ம கரெக்டா செய்து விடணும். அடுத்து அவனுக்கு டேலண்ட்ல அவன் முன்னுக்கு வரணும். அதுதான் வாழ்த்துக்கள். சரி நீங்க கதைச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சிறுவன் சாமுவேல் படத்தை சம்பந்தமா தான் நான் இந்த இடத்தடிக்கு அதாவது இந்த வீட்டடிக்க வந்த இடத்துல அவன் அப்பா வந்து அவர்கிட்ட தம்பியை பற்றி கேட்டோன்னா கண்ணீர் விட்டார். மற்றது பார்த்தீங்கன்னா அவன் அம்மா வந்து வீடியோ இந்த படத்தை பற்றி எடுக்க போறேன்ன்றதோட கதைச்சவா. மற்றது தம்பியும் என்னோட மனமார்ந்த நன்றி. என் பிள்ளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு எல்லாருக்குமே, என் ஒர்க் பண்ண டைரக்டர் ஆகட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும், ஷூட்டிங் மேனாகட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கரையில் எல்லாம் பாருங்க. பொன்மனை இதுவும் பொன்மனை தான். இதுவும் பொன்மனை என்ற ஒரு கிராம் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பிளாஸ்டிக் இல்லையோ பாவிக்கிற இல்லையோ பேருக்கு போடு. இந்த வீடுகளை பாருங்க. இந்த கரையில எல்லாம் வாழை மரம், இடையில தென்னை மரம், அங்கால ஒரு ஆரன் ஓடுது. இதுல ஒரு சின்ன வீடு. இதுல என்ன இது இளநீ கோம்பா வெட்டி கொண்டு இருக்கணும். பலாப்பழம் ரப்பரா? அது இங்க ரப்பர் தோட்டம். என்ன பண்ண மாட்டு தொழுவம் இருக்குது போல. இதெல்லாம் ரப்பர் தோட்டம் பாருங்க. கீழே வாழை தோட்டம். இந்த பாருங்க வாழை தோட்டம். சுத்தி சுத்தி மலைகள். இதில் பாருங்க ரப்பர் அடிக்கிற காட்டி கொண்டு வர சும்மா இருக்காங்க. ரப்பர் தட்டு அடிக்கிற இயந்திரம் பாருங்க. அசிட்டை விட்டுட்டு அடிக்க சுற்ற அப்படியே தட்டியாக வரும். இந்த இப்படியான காட்சியும் அந்த சிறுவன் சாமுவேல் என்று சொல்கிற அந்த படத்தில் வருது. அந்த படத்தின லிங்க் நான் கீழே கொடுத்து விட்றேன். இந்த இடத்துலையோ ஓம் போல் இந்த இடத்துல ஆனால் அந்த படத்தின் அந்த காட்சி வந்து படமாக்கப்பட்டது. எப்படி செய்யணும்னு சொல்லி பழைய காலத்து முறையிலேயே ரப்பர் சீட் அடிக்கிறான். இப்போ 2-3 ரப்பர் மரம் இருந்தாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா கிட்ட உழைக்கலாம். அப்படியா உள்ளுக்கு வீடு இருக்குது. அதாட்ட வீடு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தெரிஞ்சாக்காந்து அங்கே ஒரு வீடு இருக்கான். நாய் குறைக்குது பார்த்தீங்களோ. நீங்கள் ரப்பர் சீட் அடிக்கிறத பார்க்க வரணும்னா விடிய வேணா வந்தால் தான் சரி. வணக்கம் அண்ணா. வணக்கம்.
வணக்கம். உங்கள்ட்ட இந்த திரைப்படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, என்ன மாதிரி? அது பார்த்திங்கன்னா ஒரு 6 months ரிஹர்சல் பண்ணோம் இந்த ப்ராஜெக்ட்டு. இங்கே கன்னியாகுமரியில் எல்லா ஏரியாஸ்லேயும் உள்ள குழந்தைங்களை, அது ஒரு கோவிட் நேரம்னால எங்களுக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாமல் இருந்ததுனால அது சாத்தியமாச்சு. ஏரியாக்கள் டான்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்கும் இல்லையா, ரீஜனல் டான்ஸ் ஸ்கூல்ஸ், அங்கே போயிட்டு குழந்தைங்கள முகங்களை நிறைய தேடணும். நிறைய குழந்தைங்கள ஆடிஷன் பண்ணி ஒரு ஒரு நம்பர் ஆஃப் குழந்தைங்கள தேர்வு பண்ணி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தோம். தொடர்ந்து ஒரு 6 மாதம் போல் பயிற்சி. அதுவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதம் தேடுதல் பணியும், அடுத்தது குழந்தைங்கள கேமராவுக்கு முன்னாடி நடிக்க வைக்கிறதுக்கான பயிற்சியும் கொஞ்சம் டைம் எடுத்தது. அது ஒரு 6 மாதம் எடுத்தது. அதுக்கப்புறம் அவங்க நல்ல டயலாக்ஸ் எல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணி எப்படி அந்த கேரக்டர்ஸை, அவங்களுக்கு அந்த கேரக்டர்ஸும் எஜுகேட் ஆகிருந்தது. ஸோ அதனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மற்றது இதை தொடர்ந்து வேறு ஏதாவது படங்கள் நீங்கள் நடிக்க போகிறீங்க, தயாரிக்க போகிறீங்களோ? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தயாரிப்புங்கிறது ஒரு சின்ன ரோல் தான். என்னை பொறுத்தவரைக்கும் எழுத்து இயக்கம் தான் இதில் வந்து நான் என்னை வந்து நிறைய ஐடென்டிஃபை பண்ணிப்பேன். தயாரிப்புங்கிறது பார்த்திங்கன்னா எழுத்து இயக்கம் அந்த அடிப்படையில் கேட்டிங்கன்னா, நான் அடுத்தது ஒரு திரைக்கதை எழுதிட்டுருக்கிறேன். நானும் இந்த ப்ராஜெக்டில் எனக்கு அசோசியேட்டாக இருந்தார் அஜித்னு ஒருத்தர் இருக்கிறாரு, சிறுவன் சாமுவேல் ஒர்க் பண்ணவர். நானும் அஜித்துமா பின்ன லாஸ்ட் 1 இயராக 2-3 திரைக்கதைகள் எழுதி அதை ஷெல்ஃப் பண்ணி இப்போ ஒரு நல்ல ஐடியா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அது ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. ஒரு திரைக்கதை எழுதுறது தான் இந்த ஹோல் ப்ராசஸ்லேயே ரொம்ப சிரமமானது. இப்போ நீங்கள் சிறுவன் சாமுவேலில் பார்த்தீங்கன்னா எனக்கு அது அந்த திரைக்கதையுடைய லாஸ்ட் ஆக்ட் ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் 20 நிமிஷம் அது ஒரு இப்போ இந்த ஃபில்மில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறுவன் சாமுவேலில் அந்த லாஸ்ட் 20 minutesல என்ன இம்பேக்ட் இருந்ததோ அதை த்ரூ அவுட் த ஃபில்ம் கொண்டு வரதுக்கு, அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாட்டி சிறுவர்கள் படம் இல்லை, இந்த வாட்டி ஒரு க்ரைம் ட்ராமா த்ரில்லர் எழுதிட்டுருக்குறோம். சரி, வாழ்த்துக்கள் அண்ணா. வாழ்த்துக்கள். நன்றி மேம்.